அது ஒன்றும் இல்லை டி, எங்கள் அம்மா ஃபோன் பண்ணியிருந்தாங்க. என்னது, உங்க ஆத்தாக்காரி ஃபோன் பண்ணாங்களா? அவங்க எதுக்கு பண்ணாங்க? என்ன வேணுமா உங்களுக்கு? அது ஒன்றும் இல்லை டி, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு 2000 வேணும்னு கேட்டாங்க. என்னது, 2000 ரூபாவா? அவ்வளோ காசு எங்க இருக்கு நம்ம கிட்ட? அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. நானே வாயை கட்டி வயிற்று கட்டி இந்த வீட்டை பார்த்துட்டு இருக்கேன். 2000 ரூபாய் கேட்குதா உங்களுக்கு? 2000 ரூபாய் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுங்க. ஏட்டி, அது இல்லை டி, 2000 ரூபாய் தானே, ஹாஸ்பிட்டல் செலவுக்கு தானே கேட்குறாங்க, கொடுத்து விட்டாதான் என்ன? அதெல்லாம் எதுவும் இல்லைங்க. 2000 ரூபாய்க்கு எங்க போறது? போய் செல்வா கிட்ட கேட்க சொல்லுங்க. அவன் நல்லா தானே இருக்கான், அவன் தருவான். வசந்தி, நம்மளும் நல்லா தான் இருக்கோம், அவனும் நல்லா தான் இருக்கான். நமக்கு மட்டும் என்ன குறைச்சல்? இன்னொரு வீடு வேற கட்டிட்டு இருக்கோம். அதெல்லாம் என் அம்மாக்கு தெரியாமலே இருக்கும். 2000 ரூபாய் இல்லைன்னு சொன்னா என்ன நினைப்பாங்க? ஏங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. என்னால தர முடியாது. வசந்தி, நீ ரொம்ப ஓவரா போறடி, பாத்துக்க. அப்படி தாங்க பண்ணுவேன். என்ன பண்ணுவீங்களோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 2000 ரூபாய் தர முடியாது. சரிடி, அது எப்படி தரணும்னு எனக்கே தெரியும் எங்க அம்மாக்கு. நீ போய் உன் வேலையை பாரு. நீங்க உங்க அம்மாக்கு அந்த காசை எப்படித்தான் தரீங்கன்னு நானும் பாத்துறேனே. வந்துட்டார் 2000.